கந்த சஷ்டி கவசம் எப்படி உருவாச்சு தெரியுமா? ஒருமுறை தேவராயர் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு போறப்போ பழனி மலையை சுற்றி உடல் நலம் மற்றும் மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க, வறுமையால் வாடுறவங்க பார்த்து மனசு ரொம்ப வருத்தப்பட்டு முருகன் கிட்ட, முருகா, நீ இருக்கும் இடத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கலாமா? இது உனக்கு அழகா? இந்த மக்களோட துன்பங்கள் உடனே ஓடி வந்து போக்குனும் வேண்டிக்கிறாரையோ. அன்றிரவு தேவராயர் கனவுல வந்த முருகர், உன் எண்ணம் ஈடேற உலகிலுள்ளோர் அனைவரும் ஓடி இன்புற்று வாழ ஒரு மந்திரத்தை செந்தமிழில் பாடு என்று சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அந்த பரவசத்தில் எழுந்த தேவராயர் வள்ளம் போல இந்த சஷ்டி கவசம் பிறப்பிக்கிறாரு. 238 அடிகள் கொண்ட இந்த சஷ்டி கவசத்தை யாரு மனசார பாடுகிறார்களோ அவர்களுக்கு முருகன் கவசமாக இருந்து காப்பாற்றுவார் என்ற ஆழமான நம்பிக்கை.